தொடலாம். தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தமிழர் மறை போற்றி போற்றி. மலர்கேணி ஆய்விதழ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உரையரங்கம் 2 உங்களோடு இணைந்துள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உரையரங்கில் 5வது அமர்வில் இனவரவியல் நோக்கில் கொங்கு நாட்டு தெருக்கூத்து என்ற பொருண்மையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மலர்கேணி ஆய்விதழ் குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த உரையரங்கத்தில் இணைந்துள்ள எமது வழிகாட்டி, என்னுடைய பயணத்திற்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய எனது நெறியாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா சு ஆனந்திவேல் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த உரையை கேட்க வருகை புரிந்துள்ள அத்தனை மூத்த ஆய்வாளர்கள், முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய ஆய்வு தலைப்பு இனவரவியல் நோக்கில் கொங்கு நாட்டு தெருக்கூத்து என்பது என்னுடைய ஆய்வு தலைப்பு. என்னுடைய ஆய்வினுடைய நோக்கமாக தமிழக அரங்கு கலைகளிலே ரொம்ப தொன்மையானதும் பண்பாட்டு கட்டமைப்புகளோடு காணப்படக்கூடிய தெருக்கூத்து நிகழ்த்தக்கூடிய பணுவல்களை மையமாக கொண்டு நகர்கிறது. தெருக்கூத்து நிகழ்த்து வடிவங்களில இனக்குழுக்கு என்று சில பணுவல்கள் காணப்படுது. அந்த பணுவல்களை கலாய்வின் மூலம் தேடி கண்டறிவது நோக்கமாக கொண்டிருக்கிறேன். அதோடு இல்லாமல் இலக்கியங்களில் காணக்கூடிய இனக்குழுக்களை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய கூத்துகளை பற்றியும் ஆராய்வதாக எனது நோக்கம் இருக்கிறது. அதற்கடுத்து தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்வியலை இனக்குழு அடிப்படைய இனவரவியல் நோக்கில ஆராய்வதாகவும் என்னுடைய நோக்கம் அமைகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்த்து வடிவங்களில் உருப்பெற்றிருக்கக்கூடிய வழிபாட்டு மரபுகளை ஆராய்வதாக என்னுடைய நோக்கம் அமைகிறது. இது என்னுடைய ஆய்வு நோக்கம். ஆய்வு கருதுகோளாக நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தெருக்கூத்து நிகழ்த்துதலில் சமூக கட்டமைப்பில் உருப்பெற்றுள்ள ஆதிக்க இனக்குழுவினுடைய தீண்டமை போக்கை இந்த நிகழ்த்து வடிவம் எப்படி உடைத்து அது வெளிவருகிறது அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய கருதுகோள் முன் வச்சிருக்கிறேன். தெருக்கூத்து நிகழ்த்து வடிவத்துல எண்ணற்ற முரண்களை மையமாக கொண்டு தீண்டாமை நிலை தொடர்கிறது. அந்த தீண்டாமை நிலை இன்று வரை அந்த நிகழ்த்து வடிவத்திற்கு ஏற்றாறு போல சமூகத்தில் எவ்வாறு காணப்படுகிறது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களாக இந்த சமூகத்தில் பார்த்தாலும் இந்த தெருக்கூத்து கலையானது அவர்களுடைய வாழ்வினுடைய பயணத்திற்கு, அவங்களுடைய வாழ்க்கை பிடிமானத்திற்கு எந்த அளவுக்கு துணை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கருதுகோளா கொண்டிருக்கிறேன். தெருக்கூத்து நிகழ்த்துதலில் பல்வேறு கதைகள் இருந்தாலும் கூட குறிப்பாக இனக்குழு கதைகள் அவர்களுடைய வாழ்வியலோடு பிணைந்து அது தன்னுடைய ஒரு அங்கமாகவே பார்க்கக்கூடிய நிலையும் நான் இதுல ஒரு கருதுகோள் எடுத்திருக்கிறேன். தெருக்கூத்தில் எண்ணற்ற கருத்தாளர்கள் முன்வைப்பது இது ஒரு பிற்போக்குத்தனமான கலை. இந்த வடிவத்துல புராண இதிகாசங்களை கதைகளை மட்டுமே கொண்டு இது பிற்போக்கு அப்படிங்கறத தாண்டி சில முற்போக்குத்தனமான இனக்குழு சார்ந்த கதைகளும் பிற பணுவல்களுமே காணப்படுது அப்படிங்கிறத இதை நான் நிறுவ முற்படுறேன். இது என்னுடைய ஆய்வு கருதுகோளா அமையுது. இதுல என்னுடைய ஆய்வு எல்லையா கொங்கு நாட்டினுடைய எல்லைகளாக பழம்பாடுகள் குறிப்பிடக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, உதகமண்டலம் ஆகிய மாவட்டங்கள் என்னுடைய ஆய்வு எல்லையாக நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னுடைய ஆய்வு மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனவரவியல் நோக்கில் கொங்கு நாட்டு தெருக்கூத்து அப்படின்னு இந்த ஆய்வு தலைப்புக்குள்ள ஆய்வு மூலமா ஒரு 7 பணுவல்களை நான் கையில் எடுத்திருக்கிறேன். அந்த 7 பணுவல்கள் தான் எனக்கு ஆய்வு மூலமாகவும் அந்த பணுவல்கள் நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்த்து வெளியில் இருக்கக்கூடிய கலாய்வு சார்ந்த தகவல்கள் தான் என்னுடைய ஆய்வு மூலமா அமையுது. அதுல மதுரை வீரன் தெருக்கூத்து, வன்னிய புராணம், பொன்னர் சங்கர், சான்றோர் புராணம், தேவேந்திர புராணம், நாயக்கர் புராணம், ஒட்ட நாடகம் இது என்னுடைய ஆய்வுடைய மூலமாக அமைகிறது. என்னுடைய ஆய்வுடைய இயல் பகுப்பு முறைகளை 4 ஆய்வு இயல் பகுப்புகளா கொண்டிருக்கிறேன். இனக்குழுக்களை பற்றி இப்பொழுது பேச வேண்டும் அப்படின்னா, தொல்காப்பியர் காலத்தில் இருந்து தற்போது வரை இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை முன்பு இருந்த கூத்துடைய இனங்களை பற்றியும் அந்த கூத்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஆராய்வதாக முதல் இயல் அமைகிறது. அதற்கடுத்து 21ஆம் நூற்றாண்டுல இனக்குழு சார்ந்த கூத்து பணுவல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே என்னுடைய 2வது இயலா எடுத்துக்கிறேன். தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில இனக்குழு
இனக்குழுக்கள் எந்தெந்த வகையில பங்கு பெறாங்க அப்படிங்கிறதுக்காக தெருக்கூத்து நிகழ்ச்சி வழி இனக்குழுக்கள் அப்படிங்கிறதோட ஒரு இயலாகும். கூத்து வழிபாட்டு மரபுகள் இனக்குழு கதைகள் மூலமா இங்க என்னென்ன வழிபாட்டு மரபுகள் தோன்றி இருக்குது அப்படிங்கிறத நான் என்னுடைய ஆய்வு இயல்களாக பகுத்திருக்கிறேன். இதன் அடிப்படையில தான் என்னுடைய ஆய்வானது நான் இப்போ என்னுடைய ஆய்வு காலங்கள்ல நான் பயணிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இதுல முதல்ல வந்து இலக்கியம் காட்டும் கூத்தும் இனமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முதல்ல வந்து கூத்து அப்படின்னு எங்க தோன்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூத்து என்ற சொல்ல வந்து நம்ம எப்பொழுதுமே தொல்காப்பியத்தை எடுத்து பார்ப்போம். அங்க வந்து கூத்து என்ற சொல்லு காணப்படல. அங்க வந்து நாடகம் அப்படின்னா காணப்படுது, கூத்து என்ற சொல்லு காணப்படல. அதற்கடுத்து கலித்தொகையில வெங்கடேஷ் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, மைக்க கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்களேன். பயன்படுத்தப்பட்டிருக்குது. பிற சங்க இலக்கிய பாடல்கள்ல இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒலி வந்து கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மைக்க கொஞ்சம் பக்கத்துல எடுத்து வச்சு பேசுங்க, ஒலி சரியா இருக்கும். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குறைவாதான் ஒலி கேக்குது. நீங்க மைக்க வந்து கையில எடுத்து வச்சு பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒலி தெளிவா இருக்கும். நான் ஹெட்போனே போடாம தான் பேசிட்டு இருக்கேன். அது போட்டா இல்ல, ஹெட்போன் போட்டீங்கன்னா தான் அந்த ஒலி வந்து துல்லியமா கேட்கும். இருந்ததுன்னா போட்டுட்டு பேசுறது நல்லது. அம்மா அது எடுத்து வைக்கல, அது போட்டா வரலன்னு சோதனை பண்ணி பார்த்தோம், அதனாலதான் போடல. சரி சரி சரி, பேசுங்க பேசுங்க. நான் உறக்க பேசுறேன். ஓகே ஓகே. என்னுடைய ஆய்வுடைய முதல் இயலை வந்து இலக்கியம் காட்டும் கூத்தும் இனமும் அப்படிங்கறத என்னுடைய ஆய்வுடைய முதல் இயலை வச்சிருக்கிறேன். அந்த இதுல வந்து நம்ம இது வரைக்கும் தொல்காப்பியர் காலத்துல வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன கூத்துகள் இருந்திருக்கும், இனங்கள் இருந்திருக்கும் தேட வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இனங்களை பற்றி பேசணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய இனங்கள் என்ன, அது என்னென்ன கூத்து இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டிய தேவையை நோக்கி நான் அதை பயணிச்சேன். பயணிக்கும் பொழுது தொல்காப்பியத்துல கூத்து அப்படிங்கிற சொல்லே காணப்படல. அதற்கு அடுத்து வந்து சங்க பாடல்கள்ல கலித்தொகையில் மட்டும் 65வது பாடலும் 85வது பாடலும் மட்டும்தான் வந்து கேக்கல, பேசுறது கேக்கல. வீக்கப்பா சுந்தரம் ஐயா சொல்றாரு, பூ அப்படிங்கிற ஒரு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில கூடுதல் உலகம் நிலம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பாக்குறோம். அதற்கடுத்து கூத்துங்கிற சொல்லி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, கொத்தடைவு கொண்டு ஆடுவதால் கூத்து என்ற சொல் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அகராதி வழியா அறிய முடியுது. இதுலயே வந்து அடிபெயர்த்தாடுதலால் மட்டும்தான் கூத்து வந்திருக்கும் அப்படிங்கிற சொல்லி முன்வைக்கிறாங்க. இதனுடைய சில பேர்த்துடைய கருத்து என்னன்னா, கூத்து என்பது வந்து கூடி ஆடுவதால் கூத்து அப்படிங்கிற சொல்லி முன்வைக்கிறாங்க. ஆனா சொல்லகராதியில் இப்படிதான் நமக்கு தென்படுது. இதுக்கடுத்து கூத்தர் அப்படிங்கிற சொல்லி நம்ம எங்க காண முடியுது அப்படின்னா, தொல்காப்பியத்துல வந்து கூத்தர் என்கின்ற சொல்ல நம்ம இனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது காண முடியுது. அதற்கடுத்து திருக்குறள்ல 332வது திருக்குறள்லயும் நமக்கு கூத்தாட்டவை என்கின்ற சொல்லின் மூலமா நம்ம கூத்தர் என்ற சொல்ல அறிய முடிகிறது. அதுக்கடுத்து முல்லைப்பாட்டுல 40-41வது பாடலும், பட்டினப்பாலையில 223வது பாடலும், நற்றினில 39 பாடல்களையும் நம்ம கூத்தர் என்கின்ற சொல்லை இருப்பதாக நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு வந்து கூத்தர் என்று இருந்தால் கூத்தி என்கின்ற சொல் எங்கிருந்து இருக்கும் பெண்பாலுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா, கூத்தி என்கின்ற சொல்ல மணிமேகலையில நம்மளால பார்க்க முடியுது. மணிமேகலையில 112வது பாடல்களை நமக்கு அறிய முடியுது கூத்தி என்கின்ற சொல்ல. இதற்கு அடுத்து இல்லாம இந்த சொற்களை தாண்டி கூத்தர் கூத்தர் என்ற பெயரோட பல புலவர்கள் இருந்தா நம்மளால பார்க்க முடியும். அந்த புலவர்கள் வந்து மதுரை தமிழ் கூத்தனாராகவும், மதுரை தமிழ் கூத்த நாகன் தேவனாராகவும் மற்றும் ஒரு 7 தமிழ் கூத்தர்கள் இருந்ததாக நமக்கு தரவுகள் கிடைக்கப்பெறுது. இது மட்டும் அல்லாம தொடர்ச்சியாக வந்து கூத்தர்கள் வந்து பல்வேறு பிரிவுகள் இருந்ததா நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து கண்ணூலர் அப்படிங்கிற பிரிவு 34, ஆரியர் என்கின்ற பிரிவு 35, கோடியர் என்கின்ற பிரிவு 36, வைரியர் என்கின்ற பிரிவு 37, விரலியர் என்கின்ற பிரிவு 38 இருந்ததா. அதாவது கூத்து ஆடுவதற்கு நமக்கு இலக்கியங்கள் இருந்து தரவுகளாக இந்த தரவுகள் கிடைக்குது. இது வரைக்கும் தேடியதுல இந்த தரவுகள் கிடைச்சிருக்குது. இதுல வந்து அந்தந்த கூத்துகள் நிகழ்த்தப்படுவது வந்து விளையாட்டுக்காக நிகழ்த்தப்பட்டிருக்குது, போருக்கு முன் நிகழ்த்தப்பட்டிருக்குது, போருக்கு பின் நிகழ்த்தப்பட்டிருக்குது. இதுல வந்து குறை குத்து, துணை குத்து, இப்படிலாம் எண்ணற்ற கூத்துகள் இலக்கியங்கள் பதிவுகளாக காணப்படுது. அந்த கூத்துகளும் கூத்து சார்ந்து இயங்கிய இனங்களை பற்றியும் என்னுடைய ஆய்வுக்கு எடுத்திருக்கிறேன். நான் தமிழ் கூத்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ஜான் ஆசீர்வாதம் ஐயா எழுதிய புத்தகம் தான் அதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இதுவரைக்கும் இலக்கியங்கள்ல என்னென்ன கூத்துகளும் இனங்களும் இருந்துச்சு அப்படிங்கிறது என்னால காண முடிஞ்சது.
இந்த வகையில என்னுடைய முதல் இயல் இலக்கியங்கள் காணப்பட்ட கூத்து இனங்களையும் கூத்துகளை பற்றியும் விவரிப்பாக அமைந்திருக்குது. என்னுடைய இரண்டாவது இயலாக 21ஆம் நூற்றாண்டில் இனக்குழு சார்ந்த பணுவல்கள் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கிறேன். பணுவல்கள் அப்படின்னா இப்போ இங்க எண்ணற்ற மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு எண்ணற்ற பணுவல்கள் இருந்தாலும் கூட கூத்து நிகழ்த்துதலுக்குன்னு எடுத்துக்கூடிய பணுவல்கள் குறிப்பிட்ட கையெழுத்து பணுவல்களாக சில காணப்படுது. அதுக்கு அடுத்து பெரும்பான்மையா ரத்தின நாயக்கர் அண்ட் சன்ஸ் வெளியிட்ட கூத்து பணுவல்கள் தான் கூத்து நிகழ்த்து தளங்களை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுல பெரிய எழுத்து சிறிய எழுத்து என்கின்ற வகைமையில பெரிய எழுத்து சிறிய எழுத்துன்னு தான் அவங்க வெளியிடுறாங்க அந்த நூல்களை. அந்த வகையில அந்த பணுவல்கள் கிடைக்குது. பெரிய எழுத்து என்பது அன்றைய இருந்த மக்களுடைய தேவை உணர்ந்து அது பெரிய எழுத்துல இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு கலாய்வு மூலமா அந்த தரவுகளை பெற முடிஞ்சது. அதுல அந்த பணுவல்கள் எப்படி உருப்பெறுது அப்படின்னா, நிகழ்த்து வெளிக்கு வரும்போது இப்ப மகாபாரதமோ ராமாயணமோ இருந்தாலும் கூட அது முழுமையாக நிகழ்த்தப்பட முடியாது. அதற்காக கூத்து கலைஞர்கள் எந்த முறையை பயன்படுத்திக்கிறாங்கன்னா, புராணத்தில் ஒரு பகுதியும் பகுதியில் ஒரு பிரிவில் ஒரு கிளை, கிளையில் ஒரு கண்ணி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுதுதான் அந்த கதை நிகழ்த்து தளத்திற்கு வரும்பொழுது சரிவர அமையப்படுது. தெருக்கூத்துடைய நிகழ்த்து காலங்கள் பார்த்தோம்னா இரவு 10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில 7-8 மணி வரைக்கும் நிகழ்த்தக்கூடிய சூழல் நாம பார்க்கிறோம். இன்னும் சில கூத்துகள் தவசி போன்ற கூத்துகள் மதியம் வரைக்கும் கூட தெருக்கூத்து நிகழ்த்துதலா நம்முடைய பார்வைக்கு வருது. அந்த வகையில அந்த பகுதி பிரிவு கிளை கண்ணி அப்படிங்கிற வகைமையில தான் நமக்கு கிடைக்கப்படுது. அந்த வகையில இந்த பணுவல்கள் மக்கள் கிட்ட நிகழ்த்து வெளிக்கு கொண்டு வரப்படுது. இதுல இந்த கொங்கு நாட்டு நிகழ்த்து வெளியில மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், சிவபுராண கதைகள், விஷ்ணு புராண கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள் காணப்படுது. குறிப்பா அதுல என்னுடைய கலாய்வுல நான் எண்ணிக்கையா பார்க்கும்பொழுது மகாபாரத கதைகள் ஒரு 52 கதைகள் காணப்படுது. ராமாயண கதைகள் 9, சிவபுராண கதைகள் 23, விஷ்ணு புராண கதைகள் 13 காணப்படுது. அதற்கு அடுத்து புதினங்கள் என்று தெருக்கூத்து கலைஞர்களால கலாய்வுல நாவல்ஸ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு 10-19 நாவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியுதுன்னா, கலைஞர்கள் தங்கள் செய்தி வழியாக கேட்ட செய்திகளை கையெழுத்து பணுவலாக பயன்படுத்துறாங்க. ரத்தின நாயக்கர் சன்ஸ் போன்ற வெளியிட்ட நூல்கள் தான் அவங்களுடைய கூத்து பணுவலாக இருந்திருக்குது. இந்த இடத்துல இந்த புராணங்கள் இதிகாசங்களை கடந்து ஏதேனும் கதை பாடல்கள் காணப்படுதா, அது என்னென்ன கதைகளா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நான் விரும்பினேன். அந்த வகையில நான் தேடும் பொழுதுதான் எனக்கு கிடைத்தது எல்லாமே மதுரைவீரன் தெருக்கூத்து பணுவலுக்கு கிடைச்சது. வன்னிய புராணம், பொன்னர் சங்கர், சான்றோர் புராணம், தேவேந்திரர் புராணம், நாயக்கர் புராணம், ஒட்ட நாடகம் கிடைச்சது. இதுல குறிப்பா மதுரை வீரன் தெருக்கூத்து முழுக்க அருந்ததியர் இன மக்களுடைய வாழ்வியலை எடுத்து கூறும் வகையில அமைக்கப்பட்டிருக்குது. அந்த மதுரை வீரன் தெருக்கூத்து பணுவல் கொங்கு மண்டலத்துல ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகளில் பெரும்பான்மையாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அந்த பணுவல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த கதைக்குள் இருக்கக்கூடிய சாதிகளும் சாதி சார்ந்த முரணுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் தான் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிறேன். அது நிகழ்த்து வெளியிலும் இருக்குது. அந்த நிகழ்த்து வெளியில எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த கதை காசிராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னனை மையமிட்டு அந்த கதை துவங்கப்பட்ட பிறகு அவருடைய மனைவி செண்பகவல்லிக்கு ஒரு 21 ஆண்டு காலமா குழந்தை எல்லாம் இருக்காங்க. ஆனா பொன் பொருள் அனைத்துமே இருந்தும் கூட அவர்களால அந்த குழந்தை வரம் பெற முடியல அப்படிங்கிறாங்க. அவங்க நடைக்கிணறு வெட்டி வைக்கிறது, மக்களுக்கு நீர் கொடுப்பதற்கு அங்கங்க நீர் பந்தங்கள் திறந்து வைப்பது, தன்னோட முடிந்த தானங்கள் இதெல்லாம் செய்து வராங்க. செய்து வந்தும் கூட அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியோட தொடங்குது. தொடங்கி இவர்கள் எனக்கு குழந்தை கிடைக்கல, அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு போய் ஒரு ஐயர்கிட்ட போய் கேட்கறாங்க. ஐயர்கிட்ட கேட்கும்போது ஐயர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு நீங்க உங்களுடைய சிவபெருமான உங்களுடைய குலதெய்வமா இருக்கக்கூடியதை வேண்டி நில்லுங்க, அவர் உங்களுக்கு வரம் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இவங்க போய் சிவபெருமான வேண்டி நிற்கும் பொழுது சிவபெருமான் இவருக்கு வரம் கொடுத்து ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகன் பிறந்த உடனே இத்தனை நாளா குழந்தை இல்லையே, முதல்ல குழந்தை கிடைத்திருக்குதே அப்படின்னு அந்த குழந்தை கொண்டுட்டு ஐயர்கிட்ட போய் சோதிடம் கணிக்கிறாங்க. சோதிடம் கணிக்கும் பொழுது சோதிடன் சொல்றாரு, எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது, நாடு நகரத்திற்கு மக்களுக்கு உங்களுக்கு நலமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சோதிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு, அதாவது ஐயர்களுக்கு இவனால் தீங்கு விளைவிக்கப்படும், இவர்களுக்கு எதிரியாக இவர்களை அழிப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவும் பொழுது அந்த சோதிடம் பார்ப்பவர் ஐயரா இருக்காரு. ஐயரா பார்ப்பவரால
என்ன நினைக்கிறாரு, ஓ இவன் நம்முடைய குலத்துக்கே நம்முடைய இனத்துக்கே எதிராக வந்து நின்றுவான், அதனால வந்து நம்ம இவன் அழிச்சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் என்ன பண்றாரு. இவன் வந்து கொடி சுத்தி பிறந்த கோச்சரத்துக்காகாது, மாலை சுத்தி பிறந்த மாமனுக்காகாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு இவனை நீங்க வளர்த்துனீங்கன்னா அந்த நாடு நகரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அதனால இவன் எங்காச்சும் கண்காண தேசத்துல கொண்டு போய் விட்டு கொன்றுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை ஒரு மரத்தடியில போட்டுட்டு மரத்தடியில போட்டு வந்த பிறகு அங்க வந்து சின்னாத்திங்கிற சக்கிலியர் இனத்தை சார்ந்த சக்கிலிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னான் என்பவர் வந்து அந்த கதைப்பாடல்ல கதை நிகழ்த்த வடிவங்களையே இன்றும் கூட சக்கிலி என்றுதான் அழைக்கப்படுறாங்க. சின்னாத்தியவங்க சக்கிலிச்சின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நிகழ்த்துதல் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்துடைய வழிபாட்டு தலமான மாரியம்மன் கோவில் கிட்ட இருக்கக்கூடிய மதுரை வீரன் கோவில்ல இன்று நடக்குது. அதுல பெயரும் கூட சக்கிலிச்சி என்ற பெயர் தான் பயன்படுத்தப்படுது. அங்க இருக்கிற அந்த சின்னானி வந்து என்ன பண்றாருன்னா, மாட்டு தோல் உரித்து மேலம் கட்டக்கூடியவரா இருக்காரு. அதற்காக வந்து நார் உரிக்கிறதுக்காக சின்னாத்தியை அனுப்பி விடுறாரு. சின்னாத்தியை அந்த நார் உரிக்க போகும்போது அந்த குழந்தைய பாக்குறாரு. குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைகிட்ட வந்து குழந்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த பிறகு இவங்க அந்த குழந்தைய எடுத்து சின்னாத்தி வளர்த்துறாங்க. வளர்த்துக்கிட்டு வர சூழல்ல தான் தொட்டி நாயக்கர் சமூகத்துல பெண்கள் வயதிற்கு வந்தா 31 நாட்கள் ஒரு தனி வனப்பகுதியில காடுகள்ல குடிசை கட்டி வைக்கக்கூடிய நிலை இருக்குது. அந்த நிலையில அந்த நாயக்கர் சமூகத்துக்கு ஊழிய சாதியாக யார் இருக்காங்கன்னா அருந்ததி சமூகம் போய் அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. 30 நாளா அந்த சின்னான் போய் பாத்துறாரு. சின்னான் போய் பார்க்கும் பொழுது 31 நாள் முடியல. இவங்க எடுத்துட்டு வந்து வளர்த்தின அந்த குழந்தை வந்து முத்து வீரன் என்ற பெயரை சூட்டுறாங்க. முத்து அப்படிங்கிறது வந்து சின்னானுடைய அப்பா பெயரும், வீரன்ங்கிறது சின்னாத்தி அவங்களுடைய தாய் தந்தை இவங்களுடைய தந்தை பேரையும் சின்னாத்தியோட தந்தை பேரையும் சேர்த்தி முத்து வீரனோட பெயரோட அவர் இருக்காரு. அந்த 31வது நாள் சூழல் காரணமா அவங்க அப்பா உடல்நிலை சரியில்லாம போனாலும் இவரு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு, காவ காக்க போறாரு. அந்த 31வது நாள் குடிசையில் இருக்கக்கூடிய பெண் நாய்க்கிற இன பெண், தொட்டிய நாய்க்கிற இனத்தை சார்ந்த பெண் தான் அங்க இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு காக காக்க போகும்போது முன்னாடி தீயிட்டு அந்த விளக்கேற்று தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீயில் ஒரு என்ன பண்றாருன்னா, ரொம்ப துடிப்பு மிக்கவரு, அறிவாற்றல் மிக்கவரு, ரொம்ப அனைத்து திறன்களையும் கலைகளையும் வல்லவரா இருக்கக்கூடிய அந்த முத்துவீரன் என்ன பண்றாருன்னா, அந்த நெருப்புக்கு முன்னாடியே ஆடி பாடிட்டு இருக்கும் பொழுது உள்ள இருந்து இருக்கக்கூடிய பொம்மி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சக்கிலி இனத்தை சார்ந்தவன், நீ ஒரு சக்கிலி பையன், இப்படி ஆடலாமா, வந்தையா, எனக்கு வந்து காவ காத்தியா போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நம்ம அந்த இடத்துல அந்த கூத்து நிகழ்த்துல பாக்குறோம். அந்த சொன்ன உடனே மதுரை அந்த முத்துவீரனுக்கு கோவம் வருது. முத்துவீரன் என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து சக்கிலியும் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணுடைய குடிசைக்குள்ள பூந்துடுறாங்க. குடிசைக்குள்ள பூந்தனுமே 2 பேருக்குள்ளயுமே ஊடல் ஏற்பட்டாலும் கடைசி அது கூடலாக மாறுது. கூடலாக மாறி 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் வாய்ப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னை வந்து இப்படி நான் விரும்பி என்ன சேர்ந்துட்ட, இருந்தா எனக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சு, நான் வந்து எங்க அப்பாவை மீறி என்னை எப்படி கூட்டிட்டு போவேங்கிறாங்க. நான் வந்து உண்மையான வீரனா இருந்தா உன்னுடைய படைதாளத்தெல்லாம் கடந்து வந்து ஒரு கூட்டிட்டு போவேன்னு இந்த பெண்ணை வந்து கூட்டிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இன்று இருக்கக்கூடிய தொட்டியம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் தங்கிடுறாரு. தங்கின பிறகு நாய்க்கிரான மக்கள் வந்து இந்த வீரனை தேடி வராங்க. தேடி வரும்போது தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, மனைவி கிட்ட இப்படி உங்க அப்பா அவனை தேடி வராரு, நான் உங்க அப்பானை கொல்ல மாட்டேன், இருந்தாலும் நான் அதை மீறி அவனை கொல்ல வந்து என்ன பண்ணு கேட்கும்போது மகளே என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா மீறி வந்தா 3 முறை சொல்லுங்க, 3 முறைக்கு மேல கேட்கலன்னா எங்க அப்பனை கொன்றுங்க அப்படின்னு அந்த அவங்க மகள் சொல்றாங்க. 3 முறையுமே இவர் வந்து தன்னுடைய மனைவியானப்பட்ட அவங்க அப்பாட்ட பேசுறாரு. அதை மீறி இவர் வரும்போது அவர் கொன்றாரு. கொன்ற பிறகு இவரு மதுரைக்கு செல்வதாக கதைப்பாடல் அப்படின்னு நிகழுது. அந்த தெருக்கூத்து நிகழுது. மதுரையில வந்து எதற்காக கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, திருமலை நாயக்கர் வந்து அங்க கள்ளர்கள் வந்து அதிகமாக வந்து களவு வேலைகளை செய்யறாங்க. அதற்காக ஒரு வீரன் இருக்கிறான், இந்த வீரனை அழைச்சிட்டு வந்து அந்த கள்ளர்களை நாம வந்து ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அங்க வரும்பொழுது இந்த வீரனை மகிழ்விப்பதற்காக அங்க ஒரு நாட்டிய பெண்மணியா வந்து வெள்ளையம்மாள் இருக்காங்க. அந்த வெள்ளையம்மாளை வந்து நாட்டிய பெண்மணியா ஆடும்பொழுது வெள்ளையம்மாள் மீது இவருக்கு காதல் ஏற்படுது, மோகம் ஏற்பட்டு அந்த வெள்ளையம்மாளை வந்து அடைவதற்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு காவல் காக்க போன இடத்துல இவர் ஒரு அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஒரு ஆணை வெளியிடுறாரு. அந்த ஆணையில என்ன சொல்றாருன்னா, இங்க 3 முறை யார் வந்தாலும் இரவு எங்காச்சும் இருந்தா 3 முறை கேட்கணும், 3 முறைக்கு மேல அவங்க பேசலாம் அவங்களுடைய மார்கழி வாங்கிருங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயே ஒரு வீரன் என்ன பண்றாருன்னா,
வெள்ளையம்மாள் பார்ப்பதற்காக இரவு நேரத்துல போயிருக்கும் பொழுது இவர் கேட்கிறாரு, 3 முறை அந்த காவலர்கள் கேட்கறாங்க, யார் யாருன்னு கேட்கறாங்க. இவர் பதில் சொல்ல முடியல. காரணம், தானே கட்டளை இட்டுட்டு இந்த வெள்ளையம்மாளை பார்க்க வந்துட்டாரே அப்படிங்கிறனால அப்படி சொல்றாங்க. அதனால வந்து அவரு மார்கை வாங்கப்படுறாரு. இந்த மார்கை வாங்கப்பட்ட பிறகு மதுரை வீரன் வந்து மதுரை வீரனை பார்ப்பதற்கு பொம்மி அம்மா, அதாவது நாய்க்கிற இனத்தை சேர்ந்த பொம்மி அம்மாளும் பண்டாரம் இனத்தை சேர்ந்த வெள்ளையம்மான்னு சொல்லக்கூடிய இருவருமே வந்து அழுகுறாங்க. சாமி, இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு, என்ன பண்ணலாங்கிறப்போ, நான் இந்த மதுரைக்கே வீரனாக இருந்து வந்தவன், இனிமேல் என்னை வந்து மதுரை வீரனை கூப்பிடாம என்ன மொண்டி வீரனை கூப்பிடுவாங்க, நான் வந்து தெய்வலோக பதவி அடைகிறேன் அப்படின்ட்டு அவருக்கு வயது 16 வாலிபம் 90 அப்படிங்கிறவரால் இந்த கதைப்பாடல் நிறைவு பெறுது. இன்றும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்புறமாக மதுரை வீரனுக்கு கோவில் கட்டப்பட்டு வழிபட்டு வருவது அப்படிங்கிறது தான் இந்த தரவுகள் மூலியமா அறிய முடியுது. இந்த கதை இது போலதான் நான் எடுத்துக்கொண்ட கதைகள் அனைத்துமே அமையப்பட்டிருக்குது. இதுல குறிப்பா மதுரை வீரன் கதைப்பாடல் நிகழ்த்து வெளியில் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கும் வந்து நாய்க்கிரான மக்கள் இந்த மதுரை வீரன் கூத்து நிகழ்த்தப்படும் பொழுது அந்த கூத்து பார்ப்பதற்கு வருவதில்லை. அதுல ஒரு கதைக்கு தலைமையில் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது. தொட்டி நாய்க்கிரான மக்கள் பார்ப்ப வருவதில்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இன்னும் அந்த கதையுடைய தாக்கமும் அந்த நிலையும் இருக்குது. மதுரை வீரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்தை கூட நான் வந்து தொட்டி நாய்க்கிற இந்த கதை நிகழ்த்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து நிகழ்த்தது அருந்திதரின மக்கள் என்று சொல்லக்கூடிய தொம்பரன மக்கள் நிகழ்த்துறாங்க. அவங்க நிகழ்த்தினாலும் தொட்டி நாய்க்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தொட்டி நாய்க்கிற இன மக்கள்கிட்ட கலாயை மேற்கொள்ளும் பொழுது நாங்க வந்து தெருக்கூத்து மட்டுமல்ல, அந்த திரைப்படத்தை கூட மதுரை வீரன் திரைப்படத்தை கூட நாங்க பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களோட இதா இருக்குது. காரணம், எங்கள் சாதி சார்ந்த பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி சார்ந்த ஒருவரை வந்து சிறை எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பார்க்கறது இல்லை. இன்றும் கூட அருந்திதரின மக்களை வந்து அந்த ஊர் பக்கத்திலேயே விழாம இருப்பது இங்க காண முடியுது. அவர்கள் இன்றும் அந்த கதைப்பாடல் என்ன சொல்லி கதைப்பாடல் நிகழ்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாலும் கூட இன்னைக்கு நிகழ்த்தப்படக்கூடிய சூழல் இருப்பதால வந்து இங்க வந்து இந்த கதையை வந்து எதிர்க்கப்பட்ட நிலையை நம்ம பார்க்கிறோம். இது இந்த மதுரை வீரன் கூத்து இவ்வாறாக அமைக்கப்படுது. இந்த மதுரை வீரன் கூத்தை வந்து அருந்திதரின மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, தன்னுடைய குலத்தில் பிறந்த ஒரு வீரனாக தான் மதுரை வீரனை பாக்குறாங்க. இன்னமும் ஒவ்வொரு அருந்திதரின மக்கள் கொங்கு மண்டலங்களில் எங்கு வாழ்ந்தாலும் அங்கு அவரவர்கள் வாழ்க்கை கேட்கல. வணக்கம், குரல் கேட்கல, பேசுங்க. மதுரை வீரனுக்கு அருந்திதரின மக்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இன்னமும் வழிபாட்டு தலங்களை அமைத்து பொம்மி அம்மாளையும் வெள்ளையம்மாளையும் இருபுறம் வைத்து மதுரை வீரனை வழிபட்டுக்கூடிய வரை சூழல் இந்த நிலை வரைக்கும் இன்று வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல அவங்க தன்னுடைய கடவுளாக மதுரை வீரனை பார்த்து வராங்க. இந்த நிலை நிலவுதுங்க. இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த கதை பணுவுல என்னதான் வந்து அருந்திதரின மக்கள் தன் குலத்தினுடைய வீரனாக மதுரை வீரனை பார்த்தாலும் கூட இவர் இந்த கதைப்பாடல் வழியாக பிறந்தது என்னவோ காசி மகாராசனுக்கு தான் பிறந்திருக்காரு. அவர் வளர்ப்பு தாயும் தந்தையும் வேணா அருந்திதரினத்தை சார்ந்த சக்கிலியருடைய இனக்குழுவை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் இந்த கதை நிகழ்த்துதலில் கூட ஒரு கல்லறை கருவறுப்பவர் வந்து அருந்திதராக இல்லை. அவர் யாரா இருக்காரு அப்படின்னு கேட்டா ஒரு காசி மகாராசனுடைய மகனாகத்தான் இருக்காரு அப்படின்னு நம்ம இந்த கதை வழியா பார்க்க முடியுது. இந்த கதை வந்து இன்னமும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு நிகழ்த்தப்படும் பொழுது பார்க்க வரமாட்டான்னு சொல்றதும், அருந்திதரின மக்களை வந்து தங்கள் ஊர் பக்கங்களில் அனுமதிக்காமல் இருப்பதும், திரைப்படத்தை கூட நான் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற வகையில தான் இந்த இனக்குழுக்கள் காணப்படுறாங்க அப்படின்னு இந்த கதை வழியை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு அடுத்து வந்து தொடர்ச்சி இது மாதிரி நான் எடுத்துக்கொண்ட 7 கதைப்பாடல்கள் அப்படிதான் இருக்குது. இந்த 7 கதைகளும் நிகழ்த்து வெளியில் இருக்குதான்னு கேட்டா நிகழ்த்து வெளியில எல்லா கதைகளும் இல்லை. நிகழ்த்து வெளியில மதுரை வீரன் தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில் இருக்குது. வன்னிய புராணமும் பெரும்பான்மை நிகழ்த்தப்படுது. பொன்னர் சங்க கதைப்பாடல் வந்து வெள்ளாள கவுண்டருக்கும் வேட்டுவ கவுண்டருக்கும் நடந்த பகையை பற்றி குறிப்பாக முன்வைத்து நகருது. அது இந்த வெளியில நிகழ்த்தப்பட்டு வருது. வன்னிய புராணமும் பெரும்பான்மையாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில வன்னிய புராணம் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை தொடர்ச்சியாக வழிபாட்டு இதில் வச்சிருக்காங்க. பொன்னர் சங்கர் கதைப்பாடல்களும் வந்து அண்ணாநமார் சுவாமி கோவில்களில் நிகழ்த்தப்பட்டு வருது. அதற்கடுத்து ஒட்ட நாடகம் போயர் என்று சொல்லக்கூடிய ஒட்டர்களை பற்றிய கதைப்பாடல் நிகழ்த்தப்பட்டு வருது.
நாய்க்கர் புராணம் என்று சொல்லக்கூடிய நாய்க்கர்களுடைய புராணங்களும் நிகழ்த்தப்படுது. தேவேந்திர புராணம் என்று சொல்லக்கூடிய பல்லர் இன மக்களை பற்றிய புராணமும் இருக்குது. சான்றோர் புராணம், நாடார்களை பற்றிய சான்றோர் புராணம் இருக்குது. நான் முன்பு சொன்னது போல எண்ணற்ற இதிகாச கதைகள் இருந்தாலும் இந்த 7 கதைப்பாடல்கள் மட்டும்தான் என்னுடைய கள ஆய்வுல நான் இன்னும் நிறைய தேடிதான் போனேன். தேடி போகும்போது எனக்கு கிடைத்தது இது 7 தான். நான் எடுத்துக்காட்டுக்கு கூடிய மதுரை வீரன் தெருக்கூத்து போலவேதான் ஒவ்வொரு தெருக்கூத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு இனக்குழு மக்களுடைய வாழ்வியலையும் அந்த வாழ்வில் ஏற்பட்ட பிற சாதியினுடைய ஆதிக்க சாதியினுடைய தாக்கத்தையும் எடுத்து இயம்பி இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தாலும் கூட நிகழ்த்து வெளியில நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்புல ஒரு சாதிய பெயர் சொல்லி கூப்பிட முடியுமான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய சாதிய அடக்குமுறைகளுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் இங்க அந்த மதுரை வீரன் தெருக்கூத்துல நிகழ்த்து தளத்துல இருப்பவர் அருந்ததியரா இருந்தாலும் நாய்க்கரை வா நாய்க்கரே போ நாய்க்கிறன்னு பேசக்கூடிய தன்மையிலையும் நம்ம அதை பாக்குறோம். அதே போலதான் வன்னிய புராணத்தை நம்ம பாக்குறோம். வன்னிய புராணம் முழுக்க வன்னியருடைய பிறப்பை, வன்னியர் எப்படி பிறந்தாங்க, அந்த வன்னியர் யார் அப்படிங்கிறதுதான் மையமிட்டு இருக்குது. அது வன்னியர் நமக்கெல்லாம் நிகழ்த்தப்படுது. வன்னியர் அல்லாத அருந்ததியர், பறையர், நாடார், குறவர் போன்ற மக்களால நிகழ்த்தப்பட்டு வருது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இதுல தேவேந்திரன் இந்திராணிக்கு தேவேந்திரன் இந்திராணி சபை தர்பார்ல இருக்கும் பொழுது மும்மூர்த்தி தேவர்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் கடவுளா இருக்காங்க. மும்மூர்த்தி தேவர்களுக்கும் சூரருக்கும் நடந்த ஒரு போர் முறையா அது காமிக்கப்படுது. அந்த போர் முறையில சூரர்கள் மும்மூர்த்தி தேவர்களை அழிக்க வருவதாகவும் அவர்களை அழிப்பதற்கு ஒருவன் தேவைப்படுறான், அதற்காக நாம வேள்வி நடத்தணுங்கிறதுக்காக நெருப்புல இருந்து வேள்வி நடத்துறாங்க. அது எங்க நடத்துறாங்கன்னா சம்புகேச மகா முனிவர் அப்படிங்கிறவர் அமர்ந்திருந்த இடத்துல அந்த வேள்வி நடத்தப்படுது. அது வன்னி மரத்தின் அடியில அந்த வேள்வி நடத்தப்படும் பொழுது அந்த வேள்வியில் இருந்து ஒருவர் பிறக்கிறாரு. முதலில் பிறந்தவர் இவர் எதுக்காக பிறப்பிக்கப்பட்டார்னா சூரர்களை அழிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா முதலில் பிறந்தவர் பிறந்த உடனே கம்முன்னு உட்காந்துருக்காரு. கம்முன்னு உட்காந்துருக்கிறதுனால அவருக்கு கம்மாளர் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்க. கம்மாளர் அப்படின்னா இன்று இருக்கக்கூடிய ஆசாரி இனக்குழுவை சார்ந்த மக்களை தான் கம்மாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்மாளரை அவங்க தங்க நகை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா கம்மாளருக்கு அடுத்ததாக மும்மூர்த்தி தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஒருவரை வேள்வியில பிறக்க வைக்கிறாங்க. அவர் வன்னியரா பிறக்க செய்யறாரு. ஏன் அவர் வன்னியரா பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கான கதைப்பாடல் என்ன சொல்லுதுன்னா நிகழ்த்து வெளியில இது இருக்குது. வன்னி மரத்தின் அடியில் பிறந்தால் இவர் வன்னியர் என்ற கதைப்பாடல் நிகழ்த்து வெளியில இருக்குது. அந்த இடத்துல வன்னியர் பிறந்த உடனே அவருக்கு ரொம்ப பெரிய தன்னுடைய உக்கரமான நிலையில இருந்து தன்னை அனைத்து வலிமை பெற்று அனைத்து அழிக்கக்கூடிய வகையில் பிறந்தாரு. பிறந்த உடனே சூரியனை தான் கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியனை 1000 துண்டுகளாக அதை உடைத்ததாக கதைப்பாடல் சொல்லப்படுது, நிகழ்த்து வெளின்னு சொல்லுது. அந்த சூரியனை உடைச்ச உடனே இவரை எப்படியோ சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக கம்மாளரை கூப்பிடுறாங்க. கம்மாளரை கூப்பிட்டனே என்ன பண்றாரு அவரு அந்த 1000 துண்டுகளில் ஒரு துண்டை எடுத்து ஒளி வச்சுக்கிறாரு. ஒளி வச்சுமே தேவர்கள் கேட்கறாங்க என்னது திடீர்னு ஒரு ஒளி குறைவாகுது என்னாச்சு கேட்கிறப்போ அவர் ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிறாரு. அதனாலதான் இன்னமும் கூட ஆசாரி தன் மனைவிக்கே பொன் செய்தாலும் கால் பங்கு எடுத்து வச்சுக்குவாரு அப்படிங்கிற நிலை நிகழ்ந்து வருவதான் நம்ம அந்த நிகழ்த்து வெளியில பாக்குறோம். அதுக்கு அடுத்து அந்த வன்னியர் சூரர்களை வதம் செய்ய செல்லும் பொழுது இடையில நாரதர் வராரு. நாரதர் கழகம் நன்மையில் பிறக்கும் என்ற நிலை நம்ம கதைப்பாடல்கள் தொடர்ச்சியாக எல்லா கதைப்பாடலும் பார்க்கலாம். அந்த நாரதர் என்னங்கிறாரு, ஏப்பா நீ போய் சண்டையிட்டு செத்து போயிட்டீங்கன்னா உனக்கு யாரு வருங்கால தலைமுறை கிடைப்பான்னு கேட்கறாங்க. அந்த வருங்கால தலைமுறை இருக்கணுமா அப்படின்னு கேட்கறப்போ இவருக்கு கோபம் வந்தாலும் ஒரு கேள்வி எழுது. இவர் உடனே போய் என்ன பண்றாருன்னா எனக்கு யார்கிட்ட போய் பொண்ணு கேட்பங்கிறப்போ தேவேந்திரர்கள்ட்ட போய் கேளு அப்படின்னு நாரதர் சொல்லி அனுப்புறாரு. தேவேந்திரர்கள் யாருன்னு கேட்டா இன்று இருக்கக்கூடிய இனக்குழு மக்களான தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய பல்லர் இன மக்களை தான் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாங்க. பல்லர்கிட்ட போய் ஒரு வன்னியர் பொண்ணு கேட்க போறாரு. பொண்ணு கேட்க பொழுது அந்த பல்லர் இவருக்கு பொண்ணு தர மறுக்கிறாரு. காரணம் என்ன, உங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, யாருக்கு பிறந்தா என்னன்னு கேட்கிறாரு. இவருக்கு கோபம் வந்தாலும் கேட்கின்ற கேள்வி நியாயமாகப்படுது அப்படிங்கிறதுக்காக இவரு திரும்பி போய் கேட்கிறாரு, நான் என் குலம் என்ன கோத்திரம் என்று கேட்கும் பொழுது இவர் நான் சிவனை மையமிட்டு பிறந்த நான் சிவகுலம், சம்புகேசருடைய நான் கோத்திரம் சம்புகேச கோத்திரம் அப்படின்னு தான் வன்னியரின மக்கள் பிறப்பை அவங்க குலம் கோத்திரமாக பார்க்கப்படுது. இது நிகழ்த்து வெளியிலும் இருக்குது. இதுக்கு அடுத்துதான் நம்ம வன்னியர் என்ன பண்றாரு, என்னுடைய குலம் இது கோத்திரம் இதுன்னு தேவேந்திரர்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. தேவேந்திர குல முதல்ல பொண்ணு கேட்க வரும்பொழுது மறுத்ததால இன்று வரையும் வன்னியர் மக்களுக்கும்
தேவேந்திர குல மக்களுக்கும், அதாவது பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் வன்னியருக்கும் இன்று வரை அந்த முரணும் அவர்கள் கூட சண்டைகள் இன்று வரை நிகழ்த்தப்படுவதா அந்த நிகழ்த்த வெளியில நம்ம கலாயின் மூலமா அறிய முடியும். அந்த இடத்துல இவருக்கு பொண்ணு கேட்கிறாரு. பொண்ணு கேட்டதுமே இவருக்கு வந்து அந்த பொண்ணு கேட்கும் பொழுது அங்க குலங்கள் பிரிந்ததாக சொல்றாங்க. அங்க வந்து அரச படையாச்சி, உப்பு படையாச்சி, பந்தமுட்டு படையாச்சி போன்ற பிரிவுகள் எல்லாம் தோன்றுன்னுதான் சொல்றாங்க. இன்னைக்கும் அரச படையாச்சி இருக்காங்க, இன்னைக்கும் உப்பு படையாச்சி இருக்காங்க, பந்தமுட்டு படையாச்சி இருக்காங்க, நண்டு படையாச்சி இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் பிரிந்ததாக தான் தெருக்கூத்து வெளியில தன் சாதியினுடைய இனக்குழு பிறப்ப ஒரு வன்னியன் பிறந்ததாக காமிக்கப்படுது. அந்த வகையில பிறக்கிறாரு. பிறந்த பிறகு சூரர்களை வதம் செய்ய போறாரு. சூரர்களை வதம் செய்யும் பொழுது சூரர்கள் என்ன பண்றாங்கன்னா நண்டாக மாறி ஒளிஞ்சிடுறாங்க. ஏன்னா அந்த சூரர்கள் ஒரு துளி ரத்தம் மீதம் இருந்தாலும் கூட மீண்டும் அந்த சூரர்கள் வருவாங்க அப்படிங்கிறனால அவர் நண்டாக மாறி போகும் பொழுது நண்டுக்கு ரத்தம் இருக்காது. அதனால அந்த நண்டை வன்னியர் போய் அத குடித்து சூரம் அழித்ததாகவும் அது அன்றிலிருந்து சூர வம்சமே இல்லாம வன்னிய குலம் வந்து தலைத்ததாகவும் வரலாறுகள் பேசப்படுது. இந்த கதைப்பாடல் வழியாக நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளருக்கும் வன்னியருக்குமான நிகழ்த்து தலங்கள் இருக்கக்கூடிய இன்று வரை இருக்கக்கூடிய சமூக சூழல்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கடுத்து இந்த வன்னிய புராணம் எப்படி நிகழ்த்தப்படுது அப்படின்னா, எப்படி மதுரை வீரன் தெருக்கூத்த அருந்துகிற மக்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில இன்றும் வரைக்கும் விடாமல் நிகழ்த்துறாங்களோ அது போல வன்னிய புராணத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நிகழ்த்துறாங்க. அங்க ஒரு கூத்துக்கு நிகழ்த்துவதற்கு தொகை வந்து ஒரு 15,000 25,000 30,000 வரைக்கும் தேவைப்படும். ஆனா தன்னுடைய சாதியினுடைய வெளிப்படுத்துறதுக்காக 1,50,000 ரூபாய் வரைக்கும் கூத்து கலைஞர்களுக்கு தொகை வழங்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டிருக்குது. இந்த வன்னிய புராணங்கள் இப்படிதான் நிகழ்த்து தலங்கள்ல இருக்கு. அத வன்னியர்களும் நிகழ்த்துறாங்க, வன்னியர் சாராத அருந்திதிர மக்கள் நிகழ்த்துறாங்க. அதற்கடுத்து பறையரின மக்கள் நிகழ்த்துறாங்க. ஒரு பறையரின மக்கள் வன்னிய புராணத்தை நிகழ்த்தும் போது வன்னியராக வரும்பொழுது சமூக சூழல்ல என்ன நடக்குதுன்னா அவரை வன்னியராகவே பார்க்கிறாங்க. தெருக்கூத்தில் பிற்போக்கு தனங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்த கருத்துக்களை முன் வச்சு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா முற்போக்கு இருக்குது அப்படின்னா நான் கருதுகோளை சொல்ல வரேன். ஏன்னா நீங்க சாதியாலதான் அவன் பார்க்கப்பட்டான்னா அந்த கலை வடிவம் அவனை ஒரு கலைஞனா அந்த கலை வடிவத்தின் மூலம் உருப்பெற்ற உருவமாக பார்க்கப்படுது அப்படின்னு பாக்குறோம். இதுக்கடுத்து தொடர்ச்சியாக 7 கதைப்பாடல்களை நான் ஆய்வு முழுக்க சொல்ல போறேன். இப்ப இந்த ஆய்வு சுருக்கத்திற்காக நான் இந்த 2 கதைப்பாடல்கள் முன்னாடி வைக்கிறேன். இதுக்கடுத்து நாடார்களை பற்றி பேசக்கூடிய சான்றோர் புராணம் எங்க கிடைக்கல, நான் அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து திருவண்ணாமலையில ஒரு ஐயாடு கிடைத்ததா சொல்லியிருந்தாங்க. இந்த பெருந்தொற்று காலத்தால் என்னால போக முடியல. தேவேந்திர புராணமும் கிடைக்கல, அதை தேடிட்டு இருக்கிறேன். மற்ற பொன்னார் சங்கர் பணுவல் கிடைத்திருக்கு, வீரவன்னி நாடகம் கிடைத்திருக்கு, மதுரை வீரன் தெருக்கூத்து கிடைத்திருக்குது, நாய்க்கர புராணம் கிடைத்திருக்கு. இதெல்லாம் என் கைக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் என்னுடைய ஆய்வு காலத்திற்குள்ள விரைவாக அதை முடிச்சு நானு இந்த 2ஆம் இயலுக்கான செயல்களை செய்துடன் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நான் தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தமிழகம் முழுக்கவே வந்து அந்த தெருக்கூத்து நிகழ்த்துதல் எப்படி இருக்குதுன்னா பாணிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஐயா ஆறு ராமநாதன் ஐயா போன்றவர்கள்லாம் ஆய்வு செய்யும் பொழுது வட ஆற்காடு தென்னாற்காடு பகுதியில் ஆய்வு செய்யும் போது அதை வடக்கத்தி பாணி தெற்கத்தி பாணியை பிரிச்சாங்க. அதற்கடுத்து அந்த பாணிகள் மீண்டும் மீண்டும் பெரும் பிரிவுகளாக நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த பிரிவுகள் வந்து இப்ப தற்பொழுது தெருக்கூத்து ஆய்வாளர் இருக்கக்கூடிய ஏழுமலை ஐயாவும் சீனிவாசன் ஐயாவும் அதை வந்து ஒரு 12 பாணிகளாக பிரிச்சாங்க. அந்த கடந்து அங்க பேசக்கூடிய மக்களின் மொழிகளை கொண்டும் அங்க இருக்கக்கூடிய வட்டார வழக்கை கொண்டும் அதை பிரிச்சிருக்காங்க. அது சொல்ல போனா வடக்கத்தி பாணி, தெற்கத்தி பாணி, கொங்கு பாணி, மலையக பாணி, இப்போ அப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டது. ஒரு 11 பாணிகளை ஐயா ஏழுமலையை தான் கொடுக்குறாங்க. அதற்கு முன்பு பாணிகள் வடக்கத்தி பாணி தெற்கத்தி பாணிகள் இருந்துச்சு. அந்த இடத்துல இனக்குழு மக்கள் தமிழகம் முழுக்க வெவ்வேறு இனக்குழு மக்கள் இருக்காங்க. என்னுடைய ஆய்வு எல்லையான கொங்கு மண்டலத்து நிகழ்த்து வெளியில குறிப்பிட்ட சாதிகள் நிகழ்த்து தலங்கள் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போது இதுல ரெட்டி தொம்மர் அப்படிங்கிற ஒரு சாதி இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க, குறவர் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க. இது நான் இது வந்து இன வரைவில் நோக்குல இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நாம வந்து இங்க சாதிய படிநிலைகள் இருக்குது. அந்த படிநிலைகளுக்குள்ள நம்ம எண்ணற்ற ஏற்றத்தாழ்வுகளும் தீண்டாமை இருப்பதா பாக்குறோம். சொல்ல போனா இங்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவங்க தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய
அருந்தியின மக்கள் இருக்காங்க. அவங்க தெருக்கூத்து நிகழ்த்துதுல கொங்கு மண்டலத்தில் சேலம், ஈரோடு, நாமக்கல் பகுதியில் காணப்படுறாங்க. நான் குறிப்பிட்ட ரெட்டி தொம்மர் அப்படிங்கிற இன மக்கள் யாருன்னு கேட்டா அருந்ததியர் இன மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழிய சாதி தான் ரெட்டி தொம்மர். நான் இந்த கலாய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்திருந்தேன் அப்படின்னா, அருந்ததியர் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவர்களாக இங்க பார்க்கப்படுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அருந்ததியர் இன மக்களால ரெட்டி தொம்மர் தாழ்த்தப்பட்டவர்களா பார்க்கப்படுறாங்க. அருந்ததியர் இன மக்களுக்கு கீழே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சாதி இருக்குது. அந்த ரெட்டி தொம்மரை இன்று வரைக்கும் நான் இந்த கலாய்வுகள்ல அதிகமா பார்க்கப்படும் பொழுது இந்த தெருக்கூத்து கலைஞர் ஒருவர் ரெட்டி தொம்மர், அவர் அருந்ததியர் வீட்டுக்கு போகும்பொழுது அவருக்கு குவளைகள் கூட தேநீர் தருவது, தன் வீட்டு குவளைகள் தராம தாழ் குவளையில தேநீர் தராங்க. தாழ் குவளையில் தேநீர் தருவதும் அவங்க உட்காந்துட்டு போன இடத்த சாணி போட்டு மெழுகி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்த்து வெளியில கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்க முடியுது. அருந்ததியர் இன மக்கள் அருந்ததியருக்கு ஒரு ஊழிய சாதியா, தாழ்த்தப்பட்ட சாதியா, அவர்களுடைய தீண்டாமைக்கு அடிப்பட்டவர்களாக ரெட்டி தொம்மர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரெட்டி தொம்மர் அவங்கள்ட்ட இருந்து பேசும்பொழுது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க முழுக்க கலையின் பிள்ளைகளாக பார்க்கிறோம். நாங்க கலைகள் மட்டும் எங்களுடைய தொழில். கலை இல்லாத காலங்கள்ல கலை சார்ந்த பொருட்களை தயாரிப்பவர்களாக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த கலைஞர்கள் இரண்டு வகையை பிரிச்சுக்கலாம். தொழில்முறை கலைஞர்கள், தொழில்முறை அல்லா கலைஞர்கள். தொழில்முறை கலைஞராக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அருந்தியின மக்கள் இருக்காங்க, ரெட்டி தொம்மர் இருக்காங்க, குறவர் இன மக்கள் இருக்காங்க, இன்னும் எல்லாரும் இருக்காங்க. ஏன் இது குறிப்பிடணும்னா, இது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வியலுடைய பொருளாதாரத்துக்கும் அதோட சார்ந்து கலையோட பார்வையாக பாக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதை கடந்து தொழில்முறை அல்லா கலைஞர்களும் இருக்காங்க. இப்போ வன்னியர்கள் அவருடைய வழிபாட்டு தெய்வமான திரௌபதி வழிபாட்டுல பாரதம் படிக்கக்கூடிய 18 நாட்களுமே அவர்கள் விரதம் இருந்து அந்த கதை பாடல் நிகழ்த்தக்கூடிய சூழல்கள் நம்மளால பார்க்க முடியும். அவர்கள் அதை வந்து தனக்கான பொருளாதாரமா இருக்காங்க. வன்னியர்களும் இருந்தாலும் அவங்களுடைய அதாவது உருவாக்கம், அதாவது எப்படி கலைஞர் உருவாக்கம் பெற்றாங்க அப்படின்னா தன் வழிபாட்டின் அடிப்படையில தான் உள்ள வந்தாங்கன்னு பார்க்க முடியுது. இங்கேயும் அருந்ததியர் இன மக்கள் இருக்காங்க. கொங்கு மண்டல நிகழ்த்து வெளியில குறவர் இன மக்கள் தெருக்கூத்தில் இருக்காங்க. அந்த குறவர் இன மக்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்மளால கலாய்வுல பார்க்க முடியுதுன்னா, குறவர் இன மக்கள் தோற்பாவை கூத்து நிகழ்த்தி கொண்டிருந்து தோற்பாவை கூத்துடைய தேவை குறைந்த பின்பு தெருக்கூத்துக்குள்ள வந்ததாக என்னால தகவல் அறிய முடிஞ்சது. நான் இன்னும் இதை நான் கலாய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கிறேன். அதனால இன்னும் அவர்கள் எப்படி இதுக்குள்ள இவங்களுக்குள்ள எப்படி நிகழ்த்து கலைஞரா வாங்கினாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. வன்னியர்கள் இருக்காங்க, இதே இதுல கவுண்டர்கள் இருக்காங்க. சொல்ல போனா இங்க எப்படி கூத்து பார்க்கப்படுதுன்னா, இந்த கூத்து என்பதே தாழ்த்தப்பட்ட மக்களால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலையாக பார்க்கப்படுது, மக்கள் பார்க்கிறது. அது கலாய்வா பார்க்கும்பொழுது அதுல கவுண்டர்களும் இருக்காங்க, நாடார்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க. அனைவராலுமே இந்த தெருக்கூத்து நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிய முடியுது. இதுல பறையர்கள் வந்து இசைக்கருவிகளை இசைப்பதுல பெரும்பங்கு வகிப்பவராகவும் நிகழ்த்து வெளிகள்ல ரெட்டி தொம்மர் இன மக்கள் பெரும்பான்மையா இருப்பதாகவும் நம்மளால அறிய முடியுது. இந்த வகையில தான் நாம் வந்து நிகழ்த்து வெளியில இருக்கக்கூடிய கலைஞர்களும் அவங்களுடைய இனக்குழுனுடைய பின்னணியை நம்மளால இது பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்து வழிபாட்டு மரபுகள் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது இனக்குழு கதைகள் சார்ந்த கதை நிகழ்த்து வெளியில இருக்கக்கூடிய வழிபாட்டு மரபுகள் இருக்குது. மதுரை வீரன் கூத்து ஏன் பெரும்பான்மை அங்க நிகழ்த்தப்பட்டிருக்கே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும்னா, அருந்ததியர் இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மாரியம்மன் கோவில் இருக்குது. மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல அது உருவ வழிபாடாகவோ அல்லது உருவமற்ற ஒரு கல்லா இருந்தாலும் கூட அங்க என்னன்னா மதுரை வீரனாகவும் பொம்மையாகவும் வெள்ளையம்மாளாகவும் வழிபாட்டு தலங்களை வச்சு தொடர்ச்சியா வழிபட்டு வராங்க. நீங்க கொங்கு மண்டலம் எங்க போனாலும் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை இந்த வழிபாட்டு மரபை பார்க்க முடியும். அவங்க அருந்ததியர் இன மக்கள் இந்த கூத்து நிகழ்த்து வெளியில தொடர்ச்சியாக வச்சு பாக்குறாங்க. இப்போ மதுரை வீரன் பிறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக கலைஞர்கள் தன்னுடைய சாதி சார்ந்த வகையில தன்னுடைய வீரன் என்று காட்டுவதற்காகவும் அதை கடந்து மக்களை தன்வயப்படுத்திற்கு கலை உணர்வை மீட்பதற்காகவும் 32 பந்தங்களை கட்டிக்கிட்டு மதுரை வீரன் அருந்ததியர் இன மக்கள் கையில கிடைத்துட்டாருன்னு அந்த கதை நகர்ந்து கூத்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ மதுரை வீரன் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது 32 பந்தங்களை கட்டி கொண்டு அந்த ஊர் முழுவதும் நிகழ்த்தி வரும்.
பேய் பண்ணி அண்டாது வகையில இது இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்புறமாக மதுரை வீரனுக்கு பொம்மையம்மாள் வெள்ளையம்மாளோட கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. தொட்டியம் என்று சொல்லக்கூடிய பகுதியில தொட்டி நாய்க்கிற மக்கள் இருந்திருக்காங்க. திருச்செங்கோடு, நாமக்கல் போன்ற பல்வேறு பகுதியில தொட்டி நாய்க்கிற மக்கள் இன்னும் இருக்காங்க. அந்த இடத்துலயே மதுரை வீரன் கோவில் இருந்தாலும் நாய்க்கர்கள் அது ஏற்பதில்லை. தொட்டி நாய்க்கிற மக்கள் தெருக்கூத்து நிகழ்த்த கூப்பிட்டாலும் கூட அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்கன்னு வச்சா தண்ணீர் கொடுத்த கூட இப்போ படத்தை வந்து இன்னமும் அந்த தீண்டை வண்டி சொல்லும்போது வன்னியர் பிறக்கிறார் என்று சொல்லும்போது அங்க ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டு அவர் வந்து அக்னியில இருந்து பிறந்தவர், நாங்கள் வந்து அக்னி குலத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையோட கலாய்வுகளை பார்த்தோம்னா அது இன்று அரசியலாக்கப்பட்ட நிலையில காடுவெட்டி குரு அவர்கள் பிறந்த தினத்தன்றுதான் அந்த ஏன்னா தெருக்கூத்து என்பது செவ்வியல் கலை அல்ல, அது ஒரு நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலை என்பது தன்னகத்தே தன்னுடைய தற்சார்புகளை கொண்டு நிகழ்த்து பெறும். நான் அந்த கலை என்ன கலைன்னு சொல்ல நினைக்கிறேன்னா அது ஒரு தற்சார்பு கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப பரதநாட்டியம் இருக்குது அப்படின்னா அது சதீர் என்ற தமிழர் கலையாக இருந்தாலும் இன்று ஆரியமயமாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த சதீருக்கு வந்து ஒருவர் வந்து பண் இசைக்கணும், ஒருவர் வந்து ஒருவர் வந்து அதுக்கு நடனம் ஆடணும், ஒருவர் வந்து அதுக்கு மேடை அமைக்கணும், அதுக்கு ஒருவர் வந்து ஒப்பனைகள் செய்யணும். ஆனா தெருக்கூத்து அப்படி அல்ல. தெருக்கூத்து அந்த கலைஞன் தான் வரும்பொழுது தற்சார்பாகவே அதை உருவாக்கிக்குவாரு. தற்சார்பாகவே அவருக்கான உடைகளையும் ஒப்பனைகளையும் நிகழ்த்து வெளிகளையும் உருவாக்கி கொள்வாரு. அப்படிதான் நம்மளால அதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தற்சார்பு கலை என்கின்ற நிலையை தாண்டி இன்னைக்கு அது சாதிய நிலைகள்ல இனக்குழு மக்கள் தன்னுடைய சாதி சார்ந்த கதை என்பதற்காக அதை வந்து மிகப்பெரிய வழியில தெருக்கூத்து நிகழ்த்து வெளியே வெவ்வேறு தளங்கள்ல புது புது வடிவங்கள்ல வந்துகிட்டு இருக்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது. அந்த வழிபாட்டு தலங்களா திரௌபதியம்மன் வழிபாடு மிக முக்கியமானது. 18 நாளும் பகல் முழுவதும் வந்து கதை படிப்பதும் கதை படித்த கதையினுடைய நிகழ்த்து வடிவம் இரவல் இருப்பதும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இது வழிபாட்டு மரபும் இருக்குது. அதற்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒட்ட நாடகம் மற்ற கதைகள் அனைத்துமே வழிபாட்டு மரபுகளாக இல்லை. இந்த இன்னும் கலாய்வுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. நான் சொன்னது போல நான் சான்றோர் புராணத்தை பார்க்க முடியல. அதே போல வந்து தேவேந்திர புராணம் எனக்கு கிடைக்கல, இதை நான் தேடி இருக்கேன். அதனால இது நிகழ்த்து வெளியில இனக்குழு மக்கள்கிட்ட வழிபாட்டு மரபாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொன்னர் சங்கர் கதைப்பாடல் வெள்ளாள கவுண்டர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் வேட்டூர் கவுண்டர் வாழக்கூடிய பகுதியில் நிகழ்த்தப்படுது. குறிப்பா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணப்பாறையில வீரப்பூர் என்ற பகுதியில ஆண்டுதோறும் மாசி மாதம் நடக்கக்கூடிய விழாக்கள்ல வெள்ளாள கவுண்டர்களுடைய உருவமா இருக்கக்கூடிய பொன்னர் சங்கரை அவங்க போருக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு வழிபாடு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு வரும்பொழுது வேட்டுவ கவுண்டர்கள் அந்த ஊருக்குள்ளே இல்லாம ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவதாகவும் அங்கு இந்த அம்பு எய்தல் நிகழ்வின் போது வேட்டுவ கவுண்டர் ஒருவர் இறப்பார் என்ற நம்பிக்கையை இந்த மக்கள் நினைவு வரத பொன்னர் சங்கர் கதை பாடல வழிபாட்டு மரபுகளை நம்மளால பார்க்க முடியும். இவ்வாறாகத்தான் என்னுடைய 4 ஈரம் பகுக்கப்பட்டு நான் பார்த்திருக்கிறேன். இதை கடந்து இந்த பாணி பிரிவு அப்படிங்கறத நான் என்னவா பாக்குறேன்னா அங்க இருக்கக்கூடிய இப்போ ஐயா ஆறு ராமலிங்க அவர்கள் குறிப்பிடுவது போல வடக்கத்தி பாணி தெற்கத்தி பாணி பிரிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் பல்வேறு பாணிகள் பிரிந்ததுக்கான காரணம் என்னன்னா கொங்கு மண்டலத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது நிகழ்த்து வெளியில இப்போ இங்க வந்து குழல் பயன்படுத்தப்படும். வடக்கத்தி பாணிகள்ல பிற பாணிகள்ல குழல் பயன்படுத்தப்பட மாட்டாது. இன்னும் சொல்ல போனா நான் வந்தவாசி பக்கத்துல இருக்கக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற கண்ணப்ப தம்பிரான் தெருக்கூத்து நிகழ்த்து வடிவத்துல சலங்கை கூட கட்டுவதில்லை. உடைகள்ல மாற்றங்கள் இல்லை. அவர்கள் இன்னும் பல மரபில் இருந்து ஒரு இந்த நிலைக்கு இன்னும் இப்ப இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்கன்னா இன்று இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை நோக்கி வந்துட்டாங்க. இன்னும் அவர்கள் வந்து உடைகள் ஆரம்பத்திலிருந்து நிகழ்த்துதல் முடிவு பெறும் வரைக்கும் ஒன்றாக இருக்குது. குழல் கிடையாது, பின்பாட்டு மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அந்த கதையினுடைய போக்கு மிக 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 தொல் வடிவமாக தான் பார்க்கப்படுது. இங்க இருக்க வடிவம் மக்களுடைய தேவையை நோக்கி வந்துடுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அந்தந்த இசை, உடை, கதை, நிகழ்த்த வெளி, மேடை, அரங்க வடிவமைப்பு இவைகளெல்லாம் கொண்டுதான் பாணிகள் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் பாணிகள் இப்போ 2 பாணிகளா இருந்தது கிட்டத்தட்ட 12 பாணிகளா உருப்பட்டதா பார்க்க முடியுது. இந்த வகையில தான் என்னுடைய ஆய்வை நான் முழுமையா அமைச்சிருக்கிறேன். இதுல நான் இந்த நிகழ்த்து வெளியில தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நாம சொல்லியிருந்தோம் அவரை வந்து இன்னும் தீண்டத்தகாத பார்வையில பாக்குறாங்கன்ட்டு.
நிகழ்த்து வடிவத்துல ஒரு பறையர் ஆடுனா கூட ஒரு பறையராக பார்க்கக்கூடிய சூழலும் இருக்குது. அந்த கலை வடிவத்தின் ஊடாக அவரை வந்து அந்த அந்த பாத்திரமாகவும், இவர் விஷ்ணுவாக வராரா, சிவனாக வராரா, வன்னியராக வந்தாலும் வழிபடக்கூடிய தலங்கள் இருக்குது. கவுண்டர்கள், அந்த வெள்ளாள கவுண்டர்களுடைய வரலாறான பொன்னர் சங்கர் நிகழ்த்தப்படும் பொழுது தெருக்கூத்து கலைஞருடைய காலில் விழுந்து விழுந்து வழங்கக்கூடிய இருக்குது. இங்க சாதி உடைக்கப்படுது. சாதி கடந்து கலை மக்கள் கிட்ட ஒரு புதிய இதை ஏற்படுத்துன்னு நான் கருதுறேன். இதை கடந்து நான் வந்து பனூல்களை தேடி போகும் பொழுது என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வன்னிய புராணம் கிருஷ்ணகிரி ஒரு பகுதியில் இருக்குதுன்னு கேள்வி விட்டுருந்தேன். சரி, அங்க கிளம்பலான்னு திட்டமிடும் பொழுது அங்க வன்னிய புராணம் அந்த பணுவில கையில கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இது ஏற்பட்டுச்சு. அது ஏன் அப்படின்னு வினாவும் போல சொன்னாங்க, அந்த பணுவில் கொடுப்பதாக இருந்தா ஒரு வன்னியர் கையில் தான் கொடுப்போம் அப்படிங்கிற இருந்துச்சு. அப்படியே ஒரு வன்னியர் போய் ஒரு ஐயா நமக்கு உதவி செய்தாரு. அவர் வன்னியராக போய் கேட்க பொழுது அவரை காமாட்சி விளக்க ஏற்றி வைத்து, அந்த காமாட்சி விளக்கு மேல நீ சத்தியம் செய்து கொடு, அந்த காமாட்சி விளக்கு மேல சத்தியம் செய்து, நான் வன்னியர் தான் சத்தியம் செய்தாதான் அந்த பணுவில கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் நமக்கு இப்போ ரத்தினாக்கிரன் சன்ஸ்ல வெங்கடேசன் அப்படிங்கிற ஐயா எழுதப்பட்ட வீர வன்னியர் பணுவல் என் கையில் இருக்குது. அதை வைத்துக்கிட்டு தான் நான் அந்த இது பார்த்திருக்கேன். வீர வன்னியர் புராணமே ஒரு 12 வெவ்வேறு பணுவல்களாக நிகழ்த்தப்பட்டு வருவதை நம்ம காண முடியுது. அந்த பணுவல்களை திரட்டும் பணியை நான் தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த இந்த கதைப்பாடல்கள் அனைத்துமே சூழல்களுக்கு தகுந்தாறு போல இன்னொரு கூத்து பணவலா வந்து அருந்ததி கல்யாணம் வந்து திருமணம் செய்து கொள்வதாக அமைது. அது இன்னும் என்னன்னா, இப்போ எல்லா சாதிகளுமே அம்மி மிதித்து எல்லாருமே திருமணம் முடிந்த உடனே மெட்டி போடும் பொழுது அருந்திரன மக்கள் தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில நான் கொசவமலைங்கிற அப்படி ஊர், திருச்செங்கோடு பக்கத்துல கொசவமலை ஊர்ல இந்த நிகழ்த்து வடிவம் நடக்குது. அந்த அங்க நிகழ்த்து வடிவத்துல நிகழ்த்து வாத்தியார கூத்து வாத்தியார இருந்தவரு ஒரு நாடார் ஒருவர் அவர் நிகழ்த்துறாரு. நிகழ்த்தும் பொழுது அந்த சூழலை தன்மையப்படுத்துவதற்காக அந்த இனக்குழு மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் என்ன பேசுறாருன்னா, எத்தனை சாதிகள் இருந்தாலும் அம்மி மிதித்து அருந்ததியரை பார்த்துட்டு தான் ஒவ்வொருவரும் திருமணம் செய்வாங்க அப்படின்னு நிகழ்த்தப்பட்ட சூழல் சார்ந்து இந்த இனக்குழு கதைகள் நிகழ்த்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கூத்து பணுவல்கள் எண்ணற்ற கதைகள் நிகழ்த்து பெற்றாலும் நான் குறிப்பிட்டிருந்த அந்த 7 பணுவல்களும் நிகழ்த்து பெறும் பொழுது தனக்குள் ஒருவனாக வந்து தன்னுடைய வலியை சுமந்து தன் கதைப்பாடல்களை நிகழ்த்துவதால இந்த பணுவல்கள் விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதங்கள் நிகழ்த்தப்படக்கூடிய வெளிகளை கடந்து இந்த பணுவல் நிகழ்த்து பெறும் பொழுது தனக்குள் ஒருவன் அங்க தனக்காக பேசுறான் அப்படிங்கிற நிலையோட தான் வன்னியரா ஒருவன் நிக்கிறாரு, அருந்ததியா நிக்கிறாரு, நாயக்கரா நிக்கிறாரு, தேவேந்திரா நிக்கிறாரு அப்படிங்கிற வெள்ளாளக்கம் இது மக்கள்கிட்ட இருந்தும் அந்த வரவேற்புகள் காணப்படுவதுதான் நம்ம பார்க்கணும். இந்த வகையில தான் என்னுடைய ஆய்வுகளை நான் தொடர்ச்சி என்ன சொல்ல போனா இந்த ஆய்வை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு களத்தில் சொல்லும் பொழுது தெருக்கூத்துக்குள்ள சாதிகள் இல்லை, நீங்க வந்து சாதி இருக்குன்னு சொல்லிட வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரு ஆய்வாளனா நான் இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பல்வேறு கதை என்ன சொல்ல போனா இலக்கிய கதைகள் இன்னும் இந்த தெருக்கூத்துக்குள்ள பெருசா வரவே இல்லை. நமக்கு சங்க இலக்கியங்கள் இருக்குது, காப்பியங்கள் இருக்குது, பக்தி இலக்கிய காலங்கள்ல எண்ணற்ற கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் கூட நிகழ்த்து வெளிக்கு வரல. ஆனா இந்த சமூகனுடைய கட்டமைப்புல இருக்கக்கூடிய இனக்குழு கதைகள் இருக்குது. இது ஒரு கலப்பு பண்பாட்டினுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் நாம. அப்படிங்கிறப்போ இங்க சாதியை ஒழித்து விட முடியும் அப்படின்னு கேட்டா சாதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அழிக்க முடியாதுன்னு நான் கருதுறேன். காரணம் ஏன்னா ஒவ்வொரு தளங்களிலுமே சாதிகள் இருக்கு. இங்கு நாம் சாதிகள் இருந்து இந்த தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வுகளையும் மறுக்க முடியும், அதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு கலப்பு பண்பாட்டோடு நம்முடைய தொல்குடி சமூகத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குது. அந்த வகையில தெருக்கூத்து, கொங்கு மண்டல தெருக்கூத்து நிகழ்த்து வெளியில் பல்வேறு கதைகள் இருந்தாலும் இனக்குழு சார்ந்த கதைகள் என்னுடைய ஆய்வு பார்வையில் 7 கதைகள் கிடைச்சிருக்குது. அந்த 7 கதைகளுமே சாதிகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியை
அந்த ஆதிக்க சாதியாக ஒரு ஆரியர் இருந்தாலும் அந்த நிகழ்த்து வெளியில ஆரியராக பார்க்கப்படுது. அந்த இடத்துல அந்த கலையை பயன்படுத்தி அவரை ஆதிக்க சாதி கிட்ட தாழ்த்தப்பட்ட வடிவத்தின் மூலமா நாங்க யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு முறையில் இருந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுனால கேட்க மாட்டேங்குது. தன் உரிமைகளை கேட்பதற்காக அந்த வகையில இந்த இனக்குழுக்கள் சார்ந்த கொங்கு மண்டல நிகழ்த்துகளில இருக்கக்கூடிய நிகழ்த்துதல் பல்வேறு வடிவங்கள்ல ஏன்னா இது செவ்வியல் தன்மையாக இருந்தா நம்ம சொல்லலாம், இது இப்படிதான் நிலைக்கும்னு சொல்ல முடியாது. இது பல்வேறு வடிவங்கள்ல கால சூழலுக்கு ஏற்றவர் போல மாறுபட்ட வடிவங்களோடு காணப்படலாம் அப்படிங்கிறதோட நான் என்னுடைய ஆய்வு சுருக்கத்தை முடிச்சுக்கிறேன். இது ஆய்வு நான் செய்யும் பொழுது ரொம்ப எனக்குள்ள ஒரு வகையான அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இது சாதிய புகழ்ச்சியாக அல்லாம அது சமநிலையோடு இருந்து பார்க்கணுங்கிறதுனால நான் முன் வச்சிருக்கிறேன். இதுல நிறை குறைகள் இருந்தா என்னை ஊக்கப்படும்.